நான் எந்த கட்சியிலும் இல்லை, அதனால நான் ஓப்பனா சொல்றேன். என்னுடைய ஓட்டு எந்த கம்பெனி கிட்ட நான் விற்க போறேன் அப்படின்னா, ஒரே ஆட்சிக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஆளக்கூடிய நபர்கள் நல்ல நபர்கள். இவங்க ஆண்டாலும் சரி, அவங்க ஆண்டாலும் சரி, இல்ல வரப்போறவங்க ஆண்டாலும் சரி. ஏன்னா ஆட்சியில ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபர் நல்ல மனிதர், நல்ல எண்ணம் படைத்தவர்கள், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு இப்படி நீங்க கடைசி வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா இதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் மக்கள் மட்டும்தான். அதனால மக்கள் தான் இங்க சிந்திச்சு முடிவெடுக்கணும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும். அப்பதான் அவங்க ஆட்சியில இருக்கும்போது என்னென்ன மாதிரியான தவறுகள் நடந்தது, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஆளக்கூடிய அந்த நபர் உட்கார்ந்து ஓய்வான நேரத்துல அதை காது கொடுத்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னா வருஷம் முழுக்க அவங்களுடைய ஆட்சியிலே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நடக்கக்கூடிய தவறுகள் இன்னும் இன்னும் மெருகேற்றிய வண்ணம் அந்த தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். 3 பேர் இருக்காங்க, 3 பேருமே கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு கீழே உள்ளவங்க சரி கிடையாது, அவங்களுக்கு கீழே உள்ளவங்க கரெக்டான பக்குவத்துல மக்களை எடுத்துட்டு போகல அப்படிங்கிற பட்சத்துல மேல உள்ளவங்க தான் அடி வாங்குவாங்க எப்பயுமே. ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது அவங்கள சிந்திக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் ஒரே நபரை ஆள வைப்பது என்பது மக்களின் முட்டாள்தனமான. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போறேன், இதே இருட்டுல உட்காந்துதான். ஏன்னா நீங்க வெளிச்சத்துக்கு வந்தாதான் நானும் வெளிச்சத்துக்கு வர முடியும். ஸோ ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் வேண்டும். அதனால என்னுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் இருக்கும். இது என்னுடைய கருத்து. நன்றி.